ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் 2 இயர்ஸ்க்கான எப்படியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ், அதாவது நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் டென்யூரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான், அதாவது சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ். அடுத்தது இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய டென்யூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ், அதாவது 24 மந்த், அதாவது 24 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறமா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரே ஒரு டென்யூர் மட்டும் கிடையாது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 4 டென்யூர்ஸுமே உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மற்ற ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு பட்ஜெட்டடாக, அதாவது பட்ஜெட்டாக வேணும், அதாவது லாங் டர்மாக ஷார்ட் டைமாக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கான 2 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் வந்து, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 குவார்ட்டருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த விதத்திலும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ போன குவார்ட்டரில் என்ன இருந்ததோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. இப்போது இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது காம்பவுண்ட் அண்ட் ஆனுவலி. ஆனால் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்றது தான் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட்டு. ஸோ எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்குது. அடுத்தது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அப் டு 3, அதாவது 3 பேர் வரைக்கும் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் இந்த ஸ்கீம்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெச்சூர்டு வேல்யூ. ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வந்து நீங்கள் iன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1 அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த 2 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 14,762 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,14,762 ரூபா உங்களுக்கு வந்து அந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இன்னும் ஒரு 3 lakh, 4 lakh, 5 lakh, 10 lakhs அப்படின்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது டேக்ஸ் பெனிஃபிட் அப்புறத்தை பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ராவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. எதுக்கு அப்படின்னா ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸை சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. 1.5 lakhs வரைக்கும் ஏடிஜிபிடி நீங்கள் டிடக்ஷன்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ டிடிஎஸ் இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கெயின் பண்ணுற அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா 10% சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரல் சிட்டிசன். சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸோ டிடிஎஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுறாங்கன்னா அவங்களும் 10% அவங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15GS சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். அடுத்தது ஸோ இது எங்கே ஓப்பன் பண்ணுறது, இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எங்கே ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக
ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறவங்க தாராளமாக டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, ஸோ இதை கொடுத்து அன்றைக்கி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அன்றைக்கி கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் தொடங்கலாம். ஸோ இப்போது இது வரைக்குமே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து சம்மரியாக நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ டென்யூர் வந்து 2 years, குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ₹1000, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து காம்பவுண்ட் அண்ட் ஆனுவலி. டேக்ஸ் பெனிஃபிட் ஸோ உங்களுக்கு வந்து இல்லை, ஆனால் 5 yearsக்கு மட்டும் தான் இருக்குது. முன்கூட்டியே நீங்கள் அதாவது ப்ரீமெச்சூர் விட்ரால் அப்படின்னா ஸோ முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது 1 lakh பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ ₹14,000 உங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது அப்படின்ட்டு. ஸோ 2 lakh, 3 lakh, 5 lakhs அதுமாரி ஒரு 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த டேபிள்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 lakhக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹29,524 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹44,286. ஸோ நீங்கள் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்னா ஸோ அந்த 3 lakh வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு 4 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹59,048 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹73,810 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. ஸோ டோட்டலாக பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து ₹5,73,810 உங்களுக்கு கிடைக்கும். ₹6,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹88,572 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக ₹6,88,572 நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. 7 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹1,03,334 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. டோட்டலாக ₹8,33,334 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 8 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹1,18,096 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே நீங்கள் 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது ₹1,32,858 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கணக்குது. உங்களுடைய 9 lakhsம் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ₹13,32,858 கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்